சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். ஓம் நம சிவாய். நம்மளுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? முந்தா நேரத்து அஜித் சார்கிட்ட பேசினேன். அடுத்த வாரம் வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. எது கிளீன் பண்றதுக்கா? ஒன்லைன் சொல்றதுக்குடா. இவனை படத்தோட கதை சொல்ல சொன்னாலே தடுமாறுவான். இவன் எப்படி படத்தோட ஒன்லைன் சொல்லியிருப்பான் தானே? ஏய், அப்படின்னா ஒன்லைன் சொன்னேன். நீங்க தான் படத்தோட ஹீரோன்னு ஒன்லைன்ல சொன்னேன். ஓகேண்டாரு. சொல்றது நம்ம என்ன சொல்ல வேண்டியது? அஜித் சாரே ஓகேன்றார. நம்ம கதையை சொல்லு. நேற்று ஒரு டைரக்டர் சின்ன பட்ஜெட் தான், ஆனா நான் தான் படத்தோட மெயின் காமெடின்னு சொல்லிட்டேன். என்னடா சொல்றது? விட்டு பிடி விடு, போட்டு விடு. சரி சொல்லு. அப்புறம் கதையை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி சார், நானே இந்த படத்துல மெயின் காமெடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நல்ல காமெடியா இருக்குடா. ஆனா அங்கதான் செக். ஓ, அப்ப குடுத்துட்டாங்களா? அங்கதான் செக் வச்சுட்டாரு. வச்சா எத்தனை வந்து வேண்டியதானே? ஐயோ, அது இல்லடா, ப்ரொடியூசரை பிடிக்கணுமா? ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளவு வயசானவரா? கை பிடிச்சி கூட்டு போகணுமா என்ன? இல்லடா, நான் தான் ப்ரொடியூசரே பிடிச்சு கொடுக்கணுமா? எங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, இந்த காவேரிக்காரன் சாலிகிராமத்துல இருக்க பாரு, உட்காந்து கதையா பேசுவானுங்க. அந்த ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ற? ஆனா எனக்கு அப்படி இல்லடா. அதாவது நான் கேமராமேன்றது உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு போச்சா? எப்படி? நேற்று ஒரு கம்பெனில இருந்து எனக்கு போன். மதியம் 2 மணி இருக்கும். நீ எங்க இருந்த? நான் லாட்சில் தான் இருந்தேன். ஓகே, நம்ம வேற எங்க சுத்த போறோம். அவர் போன் பண்ணாரு, ஒரு டைரக்டர். இது மாதிரி லோ பட்ஜெட் படம், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டார். நான் எப்பவுமே ஃப்ரீயா, நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன், வாங்கன்னு சொன்னார். சரின்னு போனம்பா. நைட்டு ஷூட். நேத்து நைட்டு ஷூட். ஆமா, நைட்டு தான் போயிட்டாரு ஃபாரஸ்டுக்குள்ள. முதல் ஷாட்டு மச்சான், ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். நம்ம திறமையை காமிக்கணும்ல. நான் தான் புது விதமா யோசிச்சு என்ன பண்ணேன், ஹீரோவை மரத்துக்கு நடுப்புற நிக்க வச்சு சுத்தி லைட்டை போட சொல்லி ஆன் லைட் எல்லாமே எரியணும்னு சொல்லிட்டேன். ஆக்ஷன் சொன்னதும் லைட் ஆஃப் பண்றேன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி ஷாக் ஆகி டைரக்டரும் ஏன் சார்னு கேட்டேன். நான் சொன்னேன், அப்பதான் சார் இது நைட் எஃபெக்ட்ல எடுக்கிற படம், லாஜிக்கா இருட்டா தானே இருக்கும், அதுவும் காட்டுக்குள்ள கரண்ட் இருக்காதுன்னு ஒரு லாஜிக்க சொன்னேன். அவர் அடுத்த செகண்ட் நீ லாஜிக்கே போயிருந்தாரு. என்ன சொல்றது? சுத்தம் ஃபுல்லா இருட்டா இருக்குது. ஆமா, நீ எப்படி லைட் ஆஃப் பண்ணி ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எடுப்ப? அது என்ன பண்றது? இதே மாதிரி தான் அவங்களும் கேட்டாங்க. நீ பேசாம கேமரா மூடி போட்டு ஆன் பண்ணி விட்டுக்கலாமே. நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா என்ன கூப்பிட மாட்டாங்களா? வெறும் கேமரா மட்டும் தானே கேட்பாங்க. என்னோட திறமை நான் எப்படி காமிக்குது? அவர் ஒத்துக்கல. அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த உலகம் கெட்டு போயிருக்கு மச்சான். ஒரு நல்ல திறமையான ஒரு கேமராமேனை நல்ல இயக்குனர்கள் வளர விட மாட்டேன்னாங்க. அப்படி வளர்ந்தா அவங்களுக்கு பிரச்சனை பாக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? ஆமா மச்சி, வெறும் டீயா குடிச்சு வயித்துல பல்சர் பசியில அவனுக்கு அல்சருக்கும் பல்சருக்குமே வித்தியாசம் தெரியல பத்தியா? ஆமா மச்சி, இந்த லாட்ஜில நாம வந்து தங்கத்துல இருந்து அட்வான்ஸ் நீ தான் கொடுத்த, மாசம் வாடகை நீ தான் கொடுத்த. ஆமா, கொப்ப டீ காப்பி நீ தான் வாங்கி கொடுக்குற. அதோட சேர்ந்து இன்னைக்கு சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்த. ஒரு விஷயம் தெரியுமாடா? உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த லாட்ஜில நீங்க 2 பேரும் என் கூட சேர்றதுக்கு முன்னாடி, என் சொந்த ஊர்ல எனக்கு 6 ஏக்கர் இருந்தது. நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து 6 வருஷத்துல 6 ஏக்கர், இப்ப 1/2 ஏக்கர் மட்டும்தான். அந்த 1/2 ஏக்கரும் உங்க கூட கூட்டு வச்சதுனால அது கூட்டுறவுல சேர்த்துட்டாரு. இப்ப ஊர்ல எனக்கு சொந்தமா இடமே இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க. ஆனா நமக்கு அட்சய பாத்திரமா வந்திருக்கிறது இந்த பத்திரிக்கை தான். இந்த பத்திரிக்கை வச்சுதான் நம்ம சாப்பிடவே போறோம். மூஞ்சி நாம நகை வச்சாலே நம்ம மூஞ்ச பார்த்துட்டு 7 வாட்டி உரைச்சு பாக்குறோம். இந்த காயத்தை வச்சு எவ்வளோ காசு கொடுப்பா? இந்த கல்யாணம் நடக்கிற மண்டபம் பக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு இந்த மண்டபத்துக்கு போறோம், நம்ம சாப்பிடுறோம். ஓகே? மாப்பிள்ளை சொந்தக்காரனா? இல்லப்பா. அப்ப பொண்ணு வீட்டுக்காரனுக்கு சொந்தக்காரனா? இல்லையா? அப்ப மாப்பிள்ளை ஃப்ரெண்டா? இல்லப்பா. பொண்ணு வீட்டுக்காரனுக்கு ஃப்ரெண்டா? இல்லடா. அப்புறம் எப்படா உள்ள போறது? பேண்ட் சட்டை போட்டு இருந்தா நம்ம உள்ள. அது இல்லடா, நாம எந்த வித ஆதாரம் இல்லாம மண்டபத்துக்குள்ள போக முடியாது. போனா மாட்டிக்குவோம். கரெக்ட். ஏதாவது ஐடியா சொல்லு. நம்ம உள்ள போனதே நீ பொண்ணு வீட்டுக்காரனா மாப்பிள்ளை வீட்டுக்காரனான்னு கேட்பான். அப்போ ஒண்ணு செய்வோம், நீ பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லு, நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லு. நீ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி? அதுதான்
அவன் பொண்ணு வீட்டுக்காரன் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் அவனுக்கு ஃப்ரெண்டு. சூப்பர். ஒருவேளை இவன் மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு ஓகேன்ட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் இவன் ஃப்ரெண்டு. சரிதான். பொண்ணு வீட்டுக்காரனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் அட்டிய டைட்டுகளை வந்து கேட்டானா என்ன சொல்லு? மேக்சிமம் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேராம பாத்துக்கிறது ஒரு வேலை. அப்படி மீறி சேர்ந்துட்டாங்கன்னா கரெக்ட். இவன் லாஜிக்கா கேட்கறான், ஒண்ணு செய்வோம், பிசினஸ் விஷயமா உள்ள வந்த மாதிரி பாத்துக்கலாம். அதாவது பந்தல் போட வந்தவன்னு சொல்லிக்கலாம். பந்தல் போட்ட பிறகுதான் கல்யாணமே வச்சிருப்பாங்க, ரிசப்ஷனும் வச்சிருப்பாங்க. நீ இப்ப போய் பந்தல் போட வந்தனாக்க மூஞ்சி மேல குத்த மாட்டான். கரெக்ட். ஒருவேளை நீ பீடா வைக்கிறவனா வந்து நான் ஒத்துப்பாங்களா? பீடா வைக்கிறவங்க எல்லாம் இப்ப இந்திக்காரன் ஆயிட்டாங்க. அவன் முகரையை பார்த்தா இந்திக்கார மாதிரியா இருக்கும். ஐயோ, அதுவும் கரெக்டா தானே இருக்கு. ஒண்ணு செய்வோம், வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம்லாம் போயிருவோம். வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுல அந்த கேர்ள்ஸ் பசங்க எல்லாம் போய் கொடுக்க முடியாது. அப்படியே போனோம்னாலே அவனுக்கு லேடி கட்ட செட் ஆகாது, தாடி விடுறான். பேசாம இவனை ஐரா போக சொன்னா நம்ம கூட போயிருவோம். அவனை பார்த்தா ஐயரு மாதிரியா இருக்கு. எப்பா நம்ம எப்படியாவது போய் சாப்பிட்டா அவனுப்பா. ஒண்ணு செய்வோம், இந்த பையில தேங்காய் போட்டு போறவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அவங்க சொந்தக்காரன்னு உள்ள போயிருவோம். இந்த பைய கொடுக்கறது அவனோட சொந்தக்காரங்க தான் கொடுப்பானுங்க. என்னமும் பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாதப்பா. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம அங்க போய் சாப்பிடுறோம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம 2 யார் மாட்டினாலும் மத்த 2 பேர் சாப்பிடுற வரைக்கும் போட்டு கொடுக்க கூடாது. இந்த பத்திரிக்கை மேல நீங்க சத்தியம் பண்ணுங்க. அவ்வளவுதான்டா. என்னப்பா என்ன பத்திரிக்கைப்பா? பாரா டேட் 22 தான்டா. இன்னைக்கு தான்டா. மாசத்தை பாரு. ஏய் மார்ச்டா, இதுதான்டா. வருஷத்தை பாரு. வருஷம் 23. ஐயோ, என்னடா தப்பா பிரிண்ட் பண்ணிக்கிறான். இந்த பத்திரிகை எங்க இருந்து எடுத்தாத சொல்லு. கீழே இருந்து எடுத்தும்பா. கீழ இருந்து எடுத்தியா இல்ல குப்பையில இருந்து எடுத்தியா? குப்பை பக்கத்துல இருந்தது, பத்திரிகை எந்த பக்கத்துல இருந்தது? குப்பை கீழே தான்டா. அப்போ 23வது வருஷம் பத்திரிகையா? ஏண்டா நல்லா சாப்பிடலான்னு ஆசையை காட்டிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியாடா. என்னடா யாரோ காக்கா கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீ காக்காக்கு இப்ப வைக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு அமாவாசை கூட இல்லையே. அமாவாசை இருக்காது, ஒருவேளை அவங்க மாமனாருக்கு திதியா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, காக்கா அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்குள்ள 2 பேரும் அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு இங்க வந்துருங்க. நாங்க போறதுக்குள்ள காக்கா வந்துருச்சுன்னா காக்கா ஓட்டிட்டு எடுத்துப்பாங்களா? ஆனா நீங்க அங்க சாப்பிட கூடாது, எக்காரணத்துக்கு கிளம்புங்க.